ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம். பால் எடுத்திருக்கேன், சீனி, ரவை, டால்டா, நெய், கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய். நான் ரவை இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் வச்சுருக்கேன். அதனால சீனி 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன் 2 கிளாஸுக்கு. நீங்கள் இதே மாதிரி ஒரு கிளாஸில் அளந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக டால்டா ஊற்றிக்கிறேன். லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். நான் சிம்லே வச்சு தான் கிண்டியிருக்கேன். ரவை சிம்லே இருக்கட்டும். இப்போ ஜாரை எடுத்து சீனி அரைக்கிறோம். சீனி அதோடு சேர்த்து 2 ஏலக்காவும் போட்டு அரைக்கணும். பாருங்க, மைய அரைச்சாச்சு, போதும். பாருங்க, ரவை கலர் மாறிடுச்சு. ரவை கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ வெண்ணெய், நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா நாங்கள் நெய் ஹஸ்பண்டு பிடிக்காது, லைட்டாக மணத்துக்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு போடுறேன். கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பும் சேர்த்து போடலாம். ஆனால் கிறிஸ்மஸ் பழம் வேகமாக பொரிஞ்சிடும், அதனால் கறிக்கிறோம். அதனால தான் தனித்தனியாக பொரிய வைக்கிறோம். பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்மஸ் பழத்தை போடலாம். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் பழம் அவ்வளோதான். சிம்மிலே தான் வச்சுருக்கேன், நீங்களும் சிம்மிலே வச்சு செய்யுங்க எதுவும். இப்போ பாலை சூடு பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இப்போ சூடாக பால் தேவைனால நான் சூடு பண்ணுறேன். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சீனியை போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். அந்த குட்டி குட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பையும் போடுறேன். கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுவோம்.
இப்போ வாங்க உருண்டை பிடிச்சு பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்க, இங்கே நல்லா வந்திருக்கு, அழகாக இருக்கு, சூப்பராக. தொட்டடை ரவா லட்டு ரெடி. சூப்பராக வந்திருக்கு ரவா லட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.